அந்த கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் ஐயப்படுகிறோம். இது அதிபர் ஆட்சி முறைக்கு வழிவகுத்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு உள்ளது. ஆகவே ஏற்கனவே இது குறித்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பாக மேலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுப்போம். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்து அறநிலையத்துறை வந்து கோயிலிருந்து வெளியேறணும், பக்தர்களுக்கு கோயில்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பாஜக நீண்ட காலமாக இந்த இந்து அறநிலையத்துறை தொடர்பான கருத்தை சொல்லி வருகிறது. இது நீதி கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. இந்துக்களின் நலன்களுக்காக இந்து கோவில் நிர்வாகத்தை முறைப்படுத்துவதற்காக அங்கே வருகிற நிதி முறையாக செலவு செய்யப்படுவதற்காக கோவில்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதே தவிர அது இந்து சமூகத்திற்கு எதிரானதல்ல. வேண்டுமென்றே இவர்கள் திரும்ப திரும்ப கோவில், கடவுள், மதம் என்பதை சொல்லி அரசியல் செய்வது முழுக்க முழுக்க அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான். இதை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். சார், இந்த மதவிலக்கு மாநாட்டுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து முறைப்படி அழைப்பு விட்டால் எடப்பாடி பழனிசாமி கலந்துருவோம் அப்படிங்கிறாரு. எப்போ நம்ம விசிக சார்பாக வந்து எத்தனை அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க போகிறோம்? நாங்கள் ஒரு பொதுவான அறைகூவல் விடுத்தோம். ஏனென்றால் இது பொதுவான மக்கள் கோரிக்கை. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி இதுவரையில் அழைப்பு விடுக்கவில்லை. எமது கட்சியின் உயர்நிலை குழுவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசியதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிற சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளின் மகளிரணியை சார்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும், அவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம்.